திருப்பரங்குன்ற மலை முழுமையும் புனிதமானது, அங்கு ஆடு கோழி வெட்டலாமா என்கிற ஒரு செய்தியை தமிழ்நாடு முழுவதும் ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா, இந்து முன்னணி, சங் பரிவார் அமைப்புகள் கொண்டு போய் தூண்டி விடுவதற்காக கொண்டு செல்கிறார்கள். திருமண வீடுகளில் 3 பந்தி கறி மாமிசம் திங்கிற பந்தி என்றால் ஒரு பந்தி சைவ பந்தி என வைத்திருக்கிறார்கள். உணவு விடுதிகள், இன்றைக்கு ஹோட்டல்கள் சைவம் அசைவம் ஒரே ஹோட்டலிலே கிடைக்கிற அளவிற்கு பெரும்பான்மையான உணவு விடுதிகள் வந்துருச்சு. அதனால் அந்த உணவு விடுதியும் கெட்டு போகலை, எந்த திருமண வீடும் கெட்டு போகலை. ஆனால் அந்த மலையில் வைக்கலாமா அப்படின்னு ஒரு சென்சிட்டிவாக கிளப்பி விடுறதன் மூலமாக 95% தமிழர்கள் பயன்படுத்துகிற உணவு கோழி, ஆடு, மாடு, பன்றி. இந்த உணவுகளை சாப்பிடுபவர்களை அருவருப்பாக பார்க்க வைக்கிற, கீழானவர்களாக பார்க்க வைக்கிற ஒரு அயோக்கியத்தனமான செயலை மேல்தட்டு சமூகமாக பார்ப்பனர்களும் அதை ஒட்டிய சமூகங்களும் உழைக்கும் மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இதன் மூலமாக செய்கிறார்கள். இது நம் மக்கள் மத்தியில் இருக்கிற உணவு பழக்கம். தர்காவில் ஆடு கோழி வெட்டக்கூடிய பழக்கம் நம்முடைய உசிலம்பட்டி, திருமங்கலம், தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்கள். தங்களிடம் என்ன உணவு பழக்கம் இருந்ததோ அதை தர்கா பழக்கமாக மாற்றியிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டமையானால் இந்த பொய்யான பரப்புரைக்கு, இந்த தூண்டிவிடக்கூடிய பரப்புரைக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும். இந்துக்களாக உள்ளவர்கள், இந்துக்களாக நம்பிக்கொண்டிருக்கிற நாட்டார் தெய்வ வழிபாட்டாளர்கள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், தாங்கள் எல்லோரும் ஒன்றாக, அந்த மலை ஒரு நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அங்கே தர்காவும் இருக்கிறது, சமணர் படுகைகளும் இருக்கிறது, முருகன் கோயிலும் இருக்கிறது. அது ஒரு நல்லிணக்க அடையாளம். மதுரை என்பது ஒரு மத நல்லிணக்க அடையாளம். அதை காப்பதற்காக மார்ச் 9ஆம் தேதி மதுரையில் கூடுவோம். காலவாசல் தொடங்கி நடராஜ் திரையரங்கம் வரை பேரணியும் மாநாடும், மத நல்லிணக்க மாநாடும் நடைபெற இருக்கிறது. அணிதிரண்டு வாரீரென மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாகவும், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய லெனினிய மாவோ சிந்தனை சார்பாகவும், தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.